ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா இப்போது உனக்கு வாக்கு கொடுக்குறேன். என் கையில் இருக்கிற மலரை தொட்ட உனக்கு மிகப்பெரிய அளவில் இதே கைகளில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்து நீ அழகான வாழ்க்கையை வாழும்படி நான் நிச்சயமாக செய்யத்தான் போகிறேன். உன் திறமையை விட உன்னுடைய ஒழுக்கம்தானே இந்த உலகத்தால் உற்று கவனிக்கப்படுது. திறமைங்கிறது உனக்குள்ளே இருக்குது, அதை உன்னுடைய செயல்களால் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ஆனால் ஒழுக்கன்றது தினமும் நீ நடந்துக்கிறதுலையும் பேசுகிறதுலையும் செய்கிற செயல்கள்லையும் இருக்கிறதால ஒழுக்கம் சரியில்லாமல் இருந்தால் யாரும் உன்னை தேடி வரமாட்டாங்க. ஒழுக்கமான பிள்ளையாக அனைத்தையுமே சரியாக பொறுப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை, மூடு சரியில்லைன்னு எந்த வேலையையும் நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலான்னு தள்ளி வைக்க நினைக்காதே தங்கமே. ஏன்னா தினமும் நீ செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையும் சின்ன சின்ன முயற்சியும் தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும் விஷயங்கள்ன்றதை நீ புரிஞ்சுக்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க வேணும்னா உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம உன்னை குறைச்சி மதிப்பிடலாம். ஆனால் நீ யார், என்ன, எவ்வளவு திறமை உள்ள ஆளுன்னு எனக்கு தானே தெரியும். உன்னை பற்றி தீர்ப்பெழுதக்கூடிய உரிமையை நீ அடுத்தவங்க யாருக்கும் கொடுக்க வேண்டாம். உன் செயல்களின் மூலமாக நீ ஜெயிச்சு உன் திறமையை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்து. சில பேர் சும்மாவே வெற்றியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன்னு வெற்றி பேச்சு பேசுகிறதாலையும், நான் அப்படி வாழுவேன், இப்படி வாழுவேன்னு பகல் கனவு காண்பதாலையும் இங்கே யாருடைய வாழ்க்கையும் மாறப்போகிறதில்ல. உன் கனவுகளை நிஜமாக்குறதுக்கு தேவை துணிச்சலான செயல்களும் உழைப்பும் முயற்சியும் தான். நீ கண்ட கனவு நனகாகணும்னா, உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து ஜெயிக்கணும்னா எப்போதும் துணிச்சலாக செயல்பட தயாராகு. நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். வெற்றிங்கிறது ஒரே நாளில் கிடைக்காது என் தங்கமே. நீ செய்கிற உழைப்பை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் நீ உன்னதத்தை பெற முடியும். உன்னுடைய வியர்வைக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடுவதற்கு வழிவகுக்கும். உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் நீ வடித்த வியர்வையும் சேர்ந்து தான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கோ. அதிர்ஷ்டங்கிறது ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறவங்களுக்கு மேலிருந்து கொட்டக்கூடிய விஷயம் அல்ல. யார் நம்பிக்கையோட முயற்சி, உழைப்பு, கடின உழைப்பு, தளராத விடாமுயற்சின்னு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அடிக்கும். நீயும் உனக்காக உழைக்கிற, உன் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செய்கிற. அப்படி இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ அதிர்ஷ்டத்தை பெற்று நல்ல நேரத்தோட நல்லபடியாக வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம உன்னுடைய கனவுகளை அடைவதற்காக ஓடிக்கிட்டே இரு. நீ போகிற பாதையில் நீ செய்கிற முயற்சிகளில் தோல்வி வந்தாலும் அதை கண்டு பயப்பட வேண்டாம் என் செல்லமே. தோல்வி ஒருபோதும் உன்னை பலவீனப்படுத்த நான் விட மாட்டேன். தோல்வி உன்னை பக்குவப்படுத்தும். தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். துணிவோடு நீ ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நான் கண்டிப்பாக உனக்கு துணையாகவே இருப்பேன். மற்றவங்க கூட உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து உன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நீ ரொம்ப ஏழை, நீ ரொம்ப கீழே இருக்கன்னு உன்னையே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். உன்னுடைய போட்டி உன் கூடவே இருக்கட்டும். அடுத்தவங்களை பார்த்து நீ வியத்து போகவோ மலைத்து போகவோ வேண்டாம். நேற்று நீ வாழ்ந்ததை விட இன்னைக்கு ஒரு படி முன்னேறி இருக்கியான்னு யோசி. நேற்று நீ அனுபவித்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் விட இன்னைக்கு ஒரு படி அனுபவம், சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகமாக கிடச்சிருக்கான்னு நீ பார்த்து வாழ்ந்தாலே அதிகமாக அதிகமாக அனைத்தும் வெற்றியாக மாறும் அல்லவா. வெற்றிங்கிறது எங்கேயோ வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல, அது உன் மன உறுதியில் தான் இருக்குது. உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதையுமே நான் படைக்கலை. நீ மனசு வச்சினா எவ்வளவு கஷ்டமான விஷயங்களையும் சுலபமாக உன்னால் செஞ்சிட முடியும். கூடிய சீக்கிரம் நீ ஜெயிச்சு சாதிச்சு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக பல புதிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நேற்று வரைக்கும் நடந்த தவறுகளை நினச்சி இன்றைய நாளை வீணாக்க வேண்டாம்.
இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பா உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் வழிகாட்டுறேன். நீ எப்படி பிறந்தாய்ங்கிறது முக்கியமல்ல, வாழும்போது உனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கியிருக்கியாங்கிறது தான் முக்கியம். இந்த உலகம் உன்னை பற்றி 1000 குறை சொல்லலாம், குற்றம் சொல்லலாம். எல்லா விமர்சனங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் மேலே நீ நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கை வாழ தயாராக செல்லவே. வாழ்க்கையில் பிரச்சனைகளோ தடைகளோ வரும்போது அது எந்த விதத்திலும் உன்னை தடுத்து நிறுத்தும்படி விட்டுடாதே. உன் வேகத்தை அதிகரிப்பதன் மூலமாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் இன்னும் நீ முன்னேறதுக்கான வேலைகளை செஞ்சு போய்கிட்டே இரு. அதிர்ஷ்டம் கிடைக்கும், சும்மா உட்காந்தாலே வாழ்க்கை மாறிடும்னு நீயாக நம்பி காலத்தை கடத்தாதே. அதிர்ஷ்டத்தை நம்பாம அது வர வேண்டிய நேரத்தில் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு உழைப்பை நம்பி களத்தில் இறங்குறது தான் புத்திசாலித்தனம். உனக்கான பாதையை நீ தான் உருவாக்கணும். வேற யாரும் வந்து உனக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. நீ ஒருபோதும் மற்றவங்க நிழல்ல வாழ நினைக்காதே. உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக இந்த சாயப்பா கண்டிப்பாக இருப்பேன். உன் உழைப்பில் வெற்றியை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்குறேன். நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் பெற்ற தோல்விகளையும் மறந்துடு. எல்லாமே உனக்கு வாழ்க்கை கொடுக்கிற பாடங்கள்னு புரிஞ்சுக்கோ. எந்த விதத்திலும் தடைகள் உன்னை தடுத்து நிறுத்த அனுமதிக்காதே செல்லமே. உன் வாழ்க்கையை நீ முழுமையாக நம்பும்போது, நல்லது நடக்கும்னு உறுதியாக நம்பும்போது கண்டிப்பா இந்த உலகத்தையே உன்வசமாக மாற்றிட முடியும். உன் வாழ்க்கையிலையும் நிச்சயம் நல்லது நடந்தே தீரும். என்னதான் சூழ்நிலைகள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும், உன் வாழ்க்கையில் இருளை உண்டாக்கினாலும், அந்த இருள் உன் ஒளியை அணைக்கவோ உன் வாழ்க்கையில் உன்னை தோக்கடிக்கவோ இந்த சாயப்பா விடமாட்டேன். கீழே விழுந்த இடத்திலேயே தேங்கி நிற்காதே. நீ விழுந்ததெல்லாம் இன்னும் பலமாக எந்திரிக்கிறதுக்கான ஒரு புள்ளி மட்டும்தான். தைரியமாக எழுந்து நடந்து போ. நீ போகும் பாதையில் நானே உனக்கு துணையாக இருப்பேன். உன் மேலே மற்றவங்க வைக்கிற நம்பிக்கையை விட உன் உழைப்பின் மீது நீ வைக்கிற நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தும். கடந்த காலத்தில் நடந்த தப்பான விஷயங்களை வச்சு உனக்கு திறமை இல்லை, உன்னால் எதுவும் முடியாதுன்னு நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் என் செல்லமே. எந்த விதத்திலும் நீ உன்னை எடை குறைவாக யோசிக்க வேண்டாம். உன்னால் எல்லாமே முடியும். உன்னால் முடியாதது இங்கே யாராலையும் முடியாதுன்னு அர்த்தம். ஒருத்தரால் ஒரு விஷயம் செய்ய முடியுதுன்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக உன்னால் செய்ய முடியும்ன்றத நீ தான் உறுதியாக நம்பணும். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறேன். இந்த உலகம் யாரையுமே குத்தம் சொல்லாமல் குறை சொல்லாமல் இருக்கவே இருக்காது. யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் அந்த விமர்சனங்களை எல்லாம் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கானதாக மாற்றிக்கோ. கெட்டதிலும் இருக்கிற நல்லதை தேர்ந்தெடுத்து உன் குறைகளை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு சரியாக சந்தோஷமாக வாழும் பிள்ளையாக மாறு. ஓ மன அமைதியை நீ யாரிடமும் அடகு வைக்க வேண்டாம். இத்தனை நாளாக நீ வாழ்ந்த வாழ்க்கையும் நீ அனுபவித்த வழிகளும் எந்த விதத்திலும் உன்னை தோத்து போகடும் விரும்படி நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்கள் தான் இப்போ உனக்கு அனைத்தையும் தாங்கும் ஆளுமையை கொடுத்துருக்கு. நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து முன்னேறும் போது எல்லாமே நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்காத. நீ எதை நோக்கி பயணம் செய்கிறாய், உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். ஒருபோதும் உன் மனசில் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து நீ பயப்படவே கூடாது. எல்லாமே சரியாயிடும், எல்லாத்தையும் சாயப்பா பார்த்துக்குவாருன்ற அந்த நம்பிக்கை மட்டும் உனக்குள்ள உறுதியாக இருக்கட்டும். உன்னால் முடியுன்ற அந்த ஒற்றை நேர்மறை எண்ணத்தோடு உன் கடமையை செஞ்சினா கண்டிப்பாக வெற்றியை நான் உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உன் எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படி தான் உன்னுடைய வாழ்க்கையும் அமையும். அதனால் எந்த சூழ்நிலையிலுமே என்னால் முடியாதுன்ற எதிர்மறை எண்ணம் உனக்குள்ளே வரவே கூடாது. எல்லாமே என்னால் முடியும், நான் எல்லாத்தையும் சிறப்பாக முயற்சி செய்வேன்ற அந்த நம்பிக்கையும் நேர்மறை வார்த்தைகளையும் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன் சிந்தனைகளை நீ உயர்வாக வச்சுக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் தானாக உயர்ந்துடும். நம்பிக்கையோட
உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் வச்சு, அது உனக்கு இப்போ கற்றுக் கொடுத்த பாடங்களை வச்சு இனிமே எப்படி வாழ்க்கையை சரியாக வாழ்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ செல்லமே. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் தவறே செய்யாமல் வாழ்கிறது கிடையாது, எதையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. தவறுகள் நடக்கும்போது தான் அதன் மூலமாக சரியானதை நீ கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றிகரமாக பலமாக முன்னேறி போக முடியும். உனக்காகவே இந்த சாயப்பா அதிர்ஷ்ட கதவுகளை திறந்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது இந்த மலரை தொட்டதின் மூலமாக இத்தனை நாள் நீ செஞ்ச முயற்சிக்கும் உனக்கான நல் பலனுக்கும் சேர்த்து உனக்கு அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்க போகிறேன். உன்னுடைய வியர்வையும் உழைப்பையும் உன்னுடைய முயற்சியையும் சேர்த்து இப்போது அதிர்ஷ்டத்தின் பரிசாக நான் உன் கைகளில் கொடுத்துட்றேன். இந்த உலகம் உன்னை மதிக்கணும்னா இன்னும் நீ தொடர்ந்து ஓடி உழைச்சி உனக்கான இடத்தை பிடிச்சிக்கோ. நல்லா ஜெயிச்ச பிறகு நம்ம தான் வெற்றி பெற்றுட்டோமே, நம்ம தான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டோமே, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோமேன்னு ஓய்வெடுக்க நினைக்காதே செல்லமே. ஏன்னா ஒரு முறை மட்டும் நீ ஜெயிச்சினா இந்த உலகம் உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அதனால நீ ஜெயிச்சிட்ட, அதனால நீ நல்லா வந்துட்டன்னு சொல்லும். ஒவ்வொரு முறையும் நீ ஜெயிக்கணும். ஒவ்வொரு முறையும் உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை நீ, அதாவது உனக்கு அந்த வெற்றியின் மூலமாக கிடைச்ச அதிர்ஷ்டங்கிற அந்த பரிசை தக்க வச்சுக்கணும்னா தொடர்ந்து உழைப்பை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி நீ செய்யும்போது தான் உன்னுடைய மிகப்பெரிய ஆசையை நீ அடைஞ்சு உன் இலக்கை அடைய முடியும். இப்போதைக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை ஏளனமாக பேசலாம், உன் திறமையை சந்தேகிக்கலாம். யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காத. யாருக்கிட்டையும் போய் நீ எதையும் நிரூபிக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. மற்றவங்க உன்னை நோக்கி வீசும் விமர்சன கற்களை எல்லாம் மேலே ஏறுறதுக்கான படிக்கட்டு மாதிரி பயன்படுத்திக்கோ. ஒரு இடத்துக்கு நீ போக பாதையே இல்லை, ஒரே மண் சேறு சகதியாக இருக்குது. அங்கே ஏதாவது கல் பெருசாக இருந்தால் அது மேலே காலை வச்சு கடந்து போவாய் அல்லவா? அப்படிதான் இப்பொழுது இருக்கும் இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் அந்த விமர்சனங்களையே கற்களாக பயன்படுத்தி அதன் மீது ஏறி போக தயாராகணும் தங்கமே. சில நேரங்களில் வாழ்க்கை நீ நினைச்சதற்கு மாறாக சில விஷயங்களை நடத்தினாலும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லைனாலும் அதை பார்த்து பயப்படவோ பதட்டம் அடையவோ வேண்டாம். ஏன்னா இந்த கோபமும் அவசரமும் உன் வாழ்க்கையில் நிதானத்தை கெடுத்து உன்னை தோக்கடிக்க செஞ்சிடும். எப்போதும் கலங்காத ஆள் கடலை போல அமைதியாக இரு. தெளிவான மனசோட நீ நல்ல முடிவை எடுக்கும்போது தான் அது உன் வாழ்க்கையை சிறப்பாக்கும். நீ நல்ல முடிவை எடுத்தீனா அது எவ்வளோ பெரிய சிக்கலையும் சுக்குநூறாக உடைச்சிட்டு கடந்து வந்துடும். நீ கடந்து வந்த பாதையும் உனக்கு கிடைச்ச காயங்களும் நீ ஜெயிக்கிறதுக்காகவே உனக்கு கொடுக்கப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கோ. இத்தனை நாளாக உன் கடந்த காலம் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் இந்த சாயப்பா உன்னை தூக்கி நிறுத்த போகிறேன். உன்னை பக்குவப்படுத்தி உனக்கு பொறுமையை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை உண்டாக்குறேன். உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் ஒருபோதும் வீணாக போகாது. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா வகையிலும் நான் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன்.